ஹலோ, ஐ எம் முத்துராமன். சென்னை ஏர்போர்ட்டில் குரங்கு முதல் பாம்பு வரை வனவிலங்குகளை கடத்தும் ஒரு முக்கிய இடமாக சென்னை விமான நிலையம் வந்து தெரிகிறது. கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி அன்றுங்க என்ன வந்து ஆயிடுச்சுன்னா, சென்னை சுங்க அதிகாரி 193 சிவப்பு காது ஸ்லைலர் ஆமைகளை சென்னை சர்வதேச விமான நிலையத்துக்கு பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இதில் தான் ரமேஷ் மற்றும் தமீர் அன்கார் என்ற 2 பயணிகள் மலேசியாவில் இருந்து சென்னைக்கு வந்தபோது இந்த ஆமைகளை வந்து கடத்தி வந்து உள்ளனர். வனவிலங்கு குற்றவியல் கட்டுப்பாட்டில் பணியகத்தின் ஆலோசனையின்படி அடிப்படையில் தாங்க அந்த 193 ஆமைகளும் மீண்டும் மலேசியாவுக்கு வந்து அனுப்பப்பட்டு உள்ளது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு உள்ள ரமேஷ் மற்றும் தமீம் மேலும் வந்து 2 நபர்கள் சுங்க சட்டம் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இது எப்போதைய வந்து கிடையாது. இந்த விஷயந்தாங்க பல டைம் வந்து நம்ம சென்னை ஏர்போர்ட் வந்து நடந்து வந்து உள்ளது. இந்த ஆமையை மட்டும் கடத்தவில்லை, பல வனவிலங்குகளை வந்து கடத்தி தான் வந்து இருக்கிறாங்க. செப்டம்பர் 27ஆம் தேதி தான் இதோ வகையான சேர்ந்த 4968 ஆமைகளை வந்து பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளது. ஏப்ரல் மாதத்திலிருந்து இதோ வகையான ஆமைகள் 5000 ஆமைகள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளது. இந்த ஆமைகள் மட்டுமே சென்னை விமான நிலையத்தில் வழியாக கடத்தி வரப்படுவதில்லை. சிறிய வகை குரங்கு இனங்கள் இந்த ஆமை மட்டும்தாங்க எப்படின்னா சென்னை ஏர்போர்ட் வந்து கடத்திட்டு வரல, இன்னும் வந்து பல விலங்குகள் வந்து இருக்குது. அதுல தான் சிறிய வகை குரங்கினங்கள், பச்சை மற்றும் நீல நிற நெடுவாளிகள், பாம்புகள், பறவைகள் போன்றவற்றை இவ்வாறு கடத்தி எல்லாம் வந்து வரப்படுகிறது. 2019ஆம் ஆண்டில் தான் தாய்லாந்தில் இருந்து சிறுத்தை மற்றும் புலிக்குட்டி ஒன்றை கடத்தி வந்து வரப்பட்டுள்ளது. பல நாடுகளை பூர்வமாக கொண்ட விலங்குகள் மற்றும் பறவைகள் மற்றும் உயிர்வனம் போன்ற உயிரினங்களை வந்து செல்லப்பிராணி, ஏன்னாங்க நம்ம நாட்டில் வந்து அதிகமாக வந்து செல்லப்பிராணி வந்து என்ன வித்தியாசமாக வளர்க்குறாங்க. அதில் தான் இந்தியாவில் வளர்க்கும் போக்கு ஒரு அதிகரித்து வந்து வருகின்றது. அந்த ஒரு காரணத்தினால் இந்த வனவிலங்கு கடத்தும் போக்கு அதிகரித்து வந்து வருகிறது என்று கூறுகின்றார்கள் வனத்துறை அதிகாரிகள். இந்தியாவில் சென்னை விமான நிலையம் வழியாக இந்த வனவிலங்கு அதிக அளவில் வந்து கடத்தி வரப்படுகிறதா? இந்த விலங்குகளுக்கு உள்ளூர் சந்தையில் இந்த விலங்கு புல்லாங்க வித்தா வந்து எவ்வளவு வந்து மதிப்பு வருது, அது ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. வனவிலங்குகளை பாதுகாக்கும் பொருட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கை என்னன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போறோம். மறந்துடாம இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா, என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் படிக்கங்க. அப்படியே இந்த சென்னை ஏர்போர்ட்ல தாங்க நிறைய வனவிலங்குகளை வந்து கடத்தி எல்லாம் வந்து விற்கிறாங்க. அதை பத்தி என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பின் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ வந்து மறந்துடாம ஷேர் பண்ணிக்கங்க. வேர்ல்டிலேயே அதிக வன உயிரினங்கள் விமானம் மூலமாக கடத்தும் முதல் 10 நாடுகளில் இந்தியாவும் வந்து இடம்பெற்று உள்ளது என்று கூறுகிறது ஐநா சுற்றுச்சூழலின் திட்டம். 2022ஆம் ஆண்டு தான் வெளியிட்ட இந்தியா ஃப்ளையிங் இன்சைட் இன்டு வைல்ட் லைஃப் டிராபிக்கிங் த இந்தியா ஏர்போர்ட்ஸ் ஆய்வு அறிக்கையின் தரவுகள் படி 2011ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் 70,000 வனவிலங்குகள் விலங்குகளின் வந்து உடல் பாகங்கள் மற்றும் இந்தியாவில் உள்ள 18 விமான நிலையத்துக்கு வந்து மீட்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் தான் தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளில் தமிழகத்தில் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சென்னை விமான நிலையத்தில் மட்டுமே 36.1% வந்து வழக்குகள் வந்து பதிவாக வந்து உள்ளது. இதனை தொடர்ந்து தான் சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையத்தில் மும்பை மகாராஷ்டிராவில் 14.8% வந்து வழக்குகளும், டெல்லி இந்திரா காந்தி ஏர்போர்ட்ல 11.3% வழக்குகளும் பதிவு வந்து செய்யப்பட்டுள்ளதாக அறிக்கை முடிவுகள் வந்து தெரிவித்து வந்து உள்ளது. இந்த தரவுகள் சென்னை வழியாக அதிக அளவில் வனவிலங்குகள் கடத்தப்படுகிறது என்பது உறுதி செய்கிறது. சென்னை மண்டேலா சுங்கத்துறை அளித்த தரவுகளின்படி 2023ஆம் ஆண்டு வனவிலங்கு கடத்தல் தொடர்பாக 18 வழக்குகள் பதிவு வந்து செய்யப்பட்டுள்ளது. இதில் தான் 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வரை 14 வழக்குகள் வந்து பதிவு வந்து செய்யப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு உயிரினங்கள் வந்து கைப்பற்றுள்ளது. கைப்பற்றுங்க உடனே வந்து எங்கிருந்து கொண்டு வந்தாங்களோ அதே நாடிக்கு வந்து திருப்பி எல்லாம் வந்து பேக்கப் எல்லாம் பண்ணி வச்சிருவாங்க. பல விலங்குகளுக்கும் சரி உயிரினங்களுக்கும் சரி திருப்பி வந்து அனுப்பப்பட்டுள்ளது. சென்னை மண்டல சுங்கத்துறை முதன்மை ஆணையர் ஆர் சீனிவாசன் நாய்க்கு அவர் வந்து என்ன சொல்றாரு இதை குறித்து,
சென்னையில் அதிகமாக இந்த கடத்தலுக்கு நடப்பதாக காரணம் அதன் அமைவிடம்தான். தாய்லாந்து போன்ற நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு விலங்குகளை வந்து கடத்தி வர வேண்டும் என்றால் சென்னை தான் அருகில் வந்து இடம். உயிரினங்களின் இறப்பு விகிதங்களை குறைக்க இந்த விமான நிலையமே வந்து ஒரு சாதகமாக தான் இருக்கும் என்பதால் இங்கே கொண்டு வரப்பட்டது என்று கூறி வந்து உள்ளனர். தெற்காசிய நாடுகளே வான்வழியாகவும் சரி கடல் வழியாகவும் சரி இணைக்கும் ஒரு முக்கிய மையமாக சென்னை செயல்படுவதில் இங்கு இத்தகைய ஒரு கடத்தலுக்கு மிகவும் வந்து அதிகம் என்று கூறுகிறாப்புல. பெயர் வந்துங்க சொல்லாத ஒரு வனத்துறை வந்து அதிகாரி, அவர் வந்து பெயர் வந்து சொல்லலை, அவர் வந்து சொல்லியிருக்காப்புல. சென்னையில் முக்கியத்துவம் வந்து நன்கு உணரப்பட்டதால் இங்கு வனவிலங்குகளை வந்து ஒரு கண்டறியவும் சரி ஒரு சோதனைகளும் சரி அதிக அளவில் வந்து உள்ளனர். அதற்கு ஏற்ற போலவே அதிக அளவு விலங்குகள் வந்து இங்கே பிடிப்பக்க உள்ளது என்று அவர் வந்து விவாதித்து வந்து உள்ளனர். வனவிலங்கு இருப்பதே உறுதி செய்ததால் உடனடியாக அந்த தகவல்களை வந்து வனத்துறையிலிருந்து தெரிவிப்போம். அவர்கள் அந்த உயிரினங்கள் வந்து அழிவின் விழிப்பில் உள்ள விலங்குகளே என்பது அடையாளம் வந்து காண்பார்கள். அது உறுதி வந்து செய்யப்பட்டால் உடனடியாக ஒரு அடுத்த விமானத்தில் அடுத்த வந்து ஏரோப்ளேனில் வந்து அந்த விலங்குகள் வந்து கொண்டு வரப்பட்ட நாட்டுக்கே திருப்பி வந்து அனுப்பப்படும் என்று நாய்கக் என்ற நபர் வந்து கூறி வந்து உள்ளனர். ஆனால் அந்த விலங்குகள் தங்களின் ஒரு பூர்வீக இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுமா அல்லது காடுகளில் வந்து விடப்படுமா என்பது அந்த விலங்குகளின் வந்து தன்மையை பொறுத்துதான் என்று கூறியிருக்காப்புல பவன் சர்மா வந்து என்பவர். மகாராஷ்டிரா அரசால் கௌரக ஒரு வன பாதுகாவலராக நியமிக்கப்பட்டிருக்கும் பவன் சர்மா அவர் வனத்துறை சார்ந்த வழக்குகளில் வந்து வாதாடுகிறார். 2022 ஆண்டில் தான் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் 1972 ஆண்டில் தான் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு முன்பு வரை இவ்வாற்றாக்க ஒரு கைப்பற்றப்படும் விலங்குகள் எந்த நாட்டு விமானத்தில் இருந்து வந்ததோ அந்த நாட்டுக்கு வந்து திருப்பி வந்து அனுப்பப்பட்டு வந்தன என்று கூறுகிறாப்புல பவன் சர்மா. ஆனால் தற்போது வனவிலங்கு பாதுகாப்பு திருத்த சட்டம் 2022 ஆண்டு படி அட்டவணை 4 தான் உள்ள உட்பிரிவு 1 தான் வந்து இடம்பெற்ற விலங்குகளை அதன் பூர்வீக அது வந்து எங்கே வந்து பிறந்துச்சோ எந்த நாட்டில் அங்கே வந்து நாடுகளுக்கு வந்து அனுப்ப வந்து வேண்டும். இதில் பல விஷயங்களை வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு சில விலங்குகள் காடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கலாம். சில விலங்குகளை பண்ணைகளில் வந்து வைத்து வளர்த்து அதன் பிறகுதான் வந்து கடத்திருக்கலாம். விலங்குகளின் தன்மைகளை வந்து பொறுத்து அது வந்து திருப்பி வந்து அனுப்பப்படலாம். ஆனால் அவை காடுகளின் சரி சென்றடைந்தது என்பது உறுதியாக கூற முடியாது. வனவிலங்கு பாதுகாப்பு திருத்த சட்டம் 2022 ஆண்டில் தான் அட்டவணை 4 தான் வனவிலங்கு மற்றும் தாவரங்களின் ஒரு ஆபத்தான இனங்களை சர்வதேச வர்த்தகம் மீது ஒப்பந்தத்தில் அது இங்கிலீஷில் வந்து CITES வந்து சொல்றாங்க. பாதுகாக்கப்பட்ட இனங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும் ஒரு விலங்குகளை முறையாக அனுமதி பெறாமல் இந்தியாவுக்குள் வந்து கொண்டு வருவது சட்டப்படி வந்து குற்றமாகும். ஏற்கனவே இத்தகைய ஒரு விலங்குகளை வந்து வைத்திருப்பவர்கள் முறையாக வந்து லைசன்ஸ் சரி உரிமம் வந்து பெற்றிருக்க வேண்டும். வன உயிரிகளை செல்ல பிராணியாக ஒரு விற்பனை வந்து செய்யும் நபர்களுக்கு பண்ணைகள் சரி வைத்திருக்கும் நபர்களுக்கு முறையான வந்து அனுமதியை வந்து அரசிடம் வந்து இருந்து பெற்றிருக்க வேண்டும். 1000 தான் உயிர் பிழைக்கும் வந்து வாய்ப்பை கொண்டிருப்பதால் இயற்கையிலே வந்து பல ஆமைகள் வந்து இறந்து வந்து விடும். கடுமையான புற சூழலுக்கு ஆளாக்கப்பட்ட பிறகுதான் கொண்டு வரப்படும் ஆமைகள் அதிக அளவில் வந்து உயிரிழக்க வந்து கூடும். அது மட்டும் கிடையாது, ஒரே பெட்டியில் பலவிதமான ஏன்னாங்க அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து கடத்திட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே பெட்டியில் வந்து பல வந்து உயிரினங்களை வந்து கொண்டு வருவது பல வகையான நோய் தொற்றுகள் வந்து ஒரு ஆபத்து வந்து இருக்கா. இதன் காரணமாக சரி பல விலங்குகள் வந்து உயிரிழந்து விடும் என்று பவன் சர்மா வந்து கூறியிருக்காப்புல. வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வரப்படும் உயிரினங்களின் சரி நேரடியாக வாடிக்கையாளருக்கு ஏன்னா அந்த உயிரினங்களுங்க வாங்குற ஆளுதான் வாடிக்கையாளர்கள் வழங்க வந்து படுவதில்லை. உயிர் பிழைக்கும் ஒரு விலங்குகளை பண்ணைகளிலிருந்து வைத்து இனப்பெருக்கம் வந்து செய்து அடுத்த ஒரு தலைமுறையை வந்து விலங்குகளை வாடிக்கையாளருக்கு வந்து வழங்குவோம் என்று கூறியிருக்காப்புல ராஜா என்ற நபர். அவருங்க உண்மையில அவரோட பேர் வந்து ராஜா கிடையாது, பேர் மாற்றெல்லாம் வந்து செய்யிருக்காப்புல. சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வெளிநாட்டுகளில் வந்து இருந்து வரும் விலங்குகளை இவர் தன்னுடைய கடைகளை வந்து வைத்து விற்பனை வந்து செய்து வந்து உள்ளனர். இவர் இந்த விலங்குகளை வந்து விற்பனை செய்வது ஒரு சட்ட ஒரு விரோதமாகவும் கடத்தப்படும் ஒரு வனவிலங்குகளை வந்து மதிப்புகளை அறிந்து கொள்ள மட்டுமே அவரின் கருத்து வந்து பெறப்பட்டுள்ளது. சென்னையில் அதிக அளவில் இவ்வகை
உயிரினங்கள் கடத்தப்படுகிறது என்பதற்காக தமிழகத்தில் மட்டுமே இந்த விலங்குகளுக்கு அதிக அளவில் வந்து டிமாண்ட் வந்து இருப்பதாக நினைக்க வேண்டாம் என்று கூறுகிறாப்புல ராஜா என்போர். கைக்குரங்களுக்கு தான் இந்தியாவில் வந்து அதிக மதிப்பு வந்து இருப்பதாக தெரிவிச்சிருக்காப்புல ராஜா அவர். கைக்குரங்களின் வந்து வகைகள் வந்து நிறைய வந்து உள்ளது. அதில் தங்க நிற கைக்குரங்கள் தான் அதிக அளவுக்கு இங்கே வந்து விற்பனை வந்து செய்யப்படுகிறது. அந்த தங்க நிறங்க கைக்குரங்களுக்கு வந்து எவ்வளவு வந்து ரேட் எல்லாம் மிஸ் பண்றாங்கன்னா சுமார் 5 லட்சத்துல இருந்து 6 லட்சம் வரை வந்து ஒரு குரங்கு வந்து விற்பனை வந்து செய்யப்படுது என்று ராஜா என்ப நபர் வந்து தெரிவிச்சிருக்காப்புல. இவை இல்லாமல் காட்டன் டாப் மார்மோ செட் கைக்குரங்கள் அதை வந்து எவ்வளவு வந்து விற்கிறாங்கன்னா 3.5 லட்சத்துல இருந்து விற்பனை வந்து செய்யப்பட்டு அப்படின்னா வருகிறது என்று தெரிவித்து வந்து உள்ளனர். நெக்ஸ்ட் பஞ்சவர்ண கிளி, ஏன்னாங்க அதுதான் முக்கால்வாசி பேர் வந்து வீட்டுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி எப்படி வளர்ப்பாங்க. அந்த பஞ்சவர்ண கிளியை வந்து ஒன்றாக வந்து கருதப்படும் தென் ஆப்பிரிக்காவே வந்து பூர்வமாக வந்து கொண்ட பஞ்சவர்ண கிளி அது வந்து பறவைகளின் வந்து ஒரு அதிக டிமாண்ட் உள்ள வந்து பறவை சொல்லிட்டு போகலாம். அந்த பஞ்சவர்ண கிளிக்கு வந்து 4 லட்சத்திலிருந்து வரை ஒரு பறவை வந்து விற்பனை ஆகுது என்று சொல்றாங்க. நெக்ஸ்ட் பால் பைத்தான், ஏன்னாங்க பால் பைத்தான் வந்து என்ன பண்ண ஒரு மலைப்பாம்பு வகையில் ஒரு மக்கள் மத்தியில் அதிக ஒரு பிரசித்தி பெற்ற ஒன்றாக இருக்கிறது. இதனோட விலை வந்து எவ்வளவுனா 20,000 இருந்து 30,000 வரை வந்து உள்ளது. இவையின்றி கார்ன் பாம்புகளுக்கு வந்து அதிக வரவேற்பு வந்து உள்ளது என்று அவர் ராஜா என்பவர் சொல்லியிருக்காரு. அந்த கார்ன் பாம்பு சரிங்களா, அதோட விலை 15,000 இருந்து 20,000 வரை உள்ளது. ஆமைகளின் சாரா பாலைவனத்தில் காணப்படும் சல்கட்டா வகை ஆமைகளின் விலையானது 9,000 இருந்து 12,000 வந்து எப்படின்னா விற்பாங்களாம். அவை மட்டுமின்றி ரெட் பூட் ஆமைகள் மற்றும் சொர்ரி ஆர்ட் ஆமைகளுக்கு இங்கே வரவேற்பு வந்து அதிகமாக வந்து உள்ளது. குட்டிகளுக்கு வந்து இருக்கும்போதே இதன் விலையானது 20 முதல் 30,000 வரைமே மட்டுமே உள்ளது. 4 வயது ஆன ஆம்பைகளுக்கு இந்த விலை வந்து 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரை. இந்த அல்தாபர் ஆமைகள் விலை வந்து எவ்வளவுனா 1.75 லட்சத்திலிருந்து 2 லட்சம் வரை எப்ப செல்கிறது என்று அவர் வந்து தெரிவிச்சிருக்காப்புல. சில நேரங்களில் பண்ட மாற்றும் ஒரு முறையில் இந்த விலங்குகள் கடத்தப்படுகின்றது. இங்கே சில ஆயிரக்கணக்கு விற்பனையாகும் நட்சத்திர மீன்கள் மற்றும் முதலைகள் குட்டிகள் சர்வதேச அரங்கில் நல்ல மதிப்பு சரிங்களா, ஒரு நல்ல வந்து வெயிட் வந்து இருக்கு போல. இங்கிருந்து இத்தகைய விலங்குகளை வந்து அங்கு ஏற்றுமதி செய்யும் அவர்களுக்கு அந்த நாட்டில் உள்ள விலங்குகளை வந்து இங்கே இறக்குமதி வந்து செய்கின்றது என்று அவர் வந்து தெரிவித்து வந்து உள்ளனர். ஆரம்பத்தில் வந்து யானையோட தந்தங்கள் மற்றும் புலித்தோல், காண்டாமிருகத்தோட வந்து கொம்பு என பல ஒரு வன உயிரினங்கள் வந்து பொருட்கள் அதிக அளவில் வந்து கடத்தப்பட்டு வந்து உள்ளனர். சமூக அந்தஸ்தின் வந்து அங்கமாக அவை வந்து பார்க்கப்பட்டு வந்து உள்ளது. ஆனா தற்போதைய நிலவரம் வந்து எப்படின்னா கைக்குரங்கு மலைப்பாம்புல இருந்து எல்லாமே வந்து கடத்தி தான் வராங்க. தற்போது இத்தகைய ஒரு வன பொருட்களின் கருத்துகள் ஒரு பெருமளவில் வந்து கட்டுப்படுத்தப்பட்டு வந்தாலும் தெற்காசிய நாடுகளில் மருத்துவ தேவைகளுக்கும் சரி செல்ல பிராணிகளுக்கும் சரி ஆயிரக்கணக்கில் ஒரு உயிரினங்கள் வந்து கடத்தப்படுகின்றது. இந்த விலங்குகளுக்கு மட்டும்தான் இங்கு வரவேற்பு வந்து உள்ளது என்று நம்மளால எப்ப சொல்ல முடியாது. நத்தை முதல் எறும்பு திண்ணி வரை ஆர்பில்கள் வரை அனைத்திலையும் வந்து சிறந்த ஒரு தந்தையாக இருக்கிறது என்று பவன் சர்மா வந்து தெரிவித்து வந்து உள்ளனர். சுற்றுச்சூழல் மட்டுமின்றி மனிதர்களுக்கு இது பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுத்தலாம் என்று கூறியிருக்கார்கள். விலங்குகள் மூலம் பரவும் தொற்றுக்கு COVID-19 அதற்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம் சொல்லிட்டு போகலாம். கோவிட் தாங்க, அது உங்களுக்கு நல்லா தெரியும். எத்தனை வருஷம் வந்து நம்ம எல்லாம் வந்து பாடுபட்டோம்னு. நாம் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பழகாத ஒரு விலங்குகளை இந்த மண்ணில் அறிமுகம் செய்யும் போது அது ஆபத்தையும் சரி சேர்ந்தே வந்து அறிமுகம் செய்கிறது என்று பவன் சர்மா வந்து கூறியுள்ளனர். சில நேரங்களில் கூண்டுக்குள் சிக்கி கொண்டிருக்கும் விலங்குகளுக்கு விடுதலை அளிக்கிறோம் என்ற பெயரில் அந்த விலங்குகளை வந்து காட்டு சூழுக்குள் வந்து விடும் ஒரு முயற்சிகளுக்கும் நடக்கின்றது. இது அந்த விலங்குகளின் வந்து எண்ணிக்கை உயர்வை வந்து அதிகரிக்க கூடும் அல்லது இறப்பை வந்து சந்திக்க நேரிடும் என்று சொல்லியிருக்காரு. மும்பையில் பொய்வாய் ஏரியில் இவ்விரற்றான ஒரு பல வெளிநாட்டு உயிரினங்கள் நாங்கள் மீட்டெடுந்தோம். நன்னீர் ஆமைகளை கடற்கரையில் இருந்து நாங்கள் மீட்ட கதை வந்து இருக்கிறது. உள்ளூர் மக்கள் இந்த நீர்நிலைகளை வந்து வாழும் உயிர்நிலங்களை வந்து உணவாக உட்கொள்ளும் பழக்கத்தை வந்து கொண்டவர்கள். தொடர்ச்சியாக தான் பல உயிரினங்களை வந்து இந்த சூழலுக்கு ஒரு அறிமுகம் செய்யும் போது என்ன வந்து உண்ண தகுந்தது என தகுதியற்றது என்ற கேள்வி வந்து எழுப்புகிறது. இது போன்ற உயிரினங்களை வந்து உணவாக உட்கொள்ளும் போது
பல அசம்பாவிதங்களை வந்து ஏற்படுகின்றது என்று தெரிவித்து உள்ளனர். இந்த பொதுமக்கள் மத்தியில் தான் இந்த சட்டங்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக விழிப்புணர்வுகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் தொடர்ச்சியாக தொழில்நுட்பம் மற்றும் உளவுசார் தகவல்கள் பராமரிக்கப்படுவதால் இங்கே சென்னை ஏர்போர்ட்ல நடவடிக்கை வந்து தீவிரம் வந்து படுத்தப்பட்டுள்ளது. முன்னாடி எல்லாம் எடுத்துக்கிட்டா சிறுத்தை புலிகளின் குட்டிகள் உட்பட்ட பல விலங்கினங்கள் வந்து கடத்தப்பட்டுள்ளது. தற்போது அவை மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்காப்புல நாய்க்கர் என்ற நபர். கைது செய்யப்படும் நபர்கள் மீது தீவிரமான ஒரு சட்ட நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இது வருங்காலத்தில் வந்து கடத்தல் செய்யும் ஒரு ஆர்வத்தை குறைக்கும் என்பது நம்புவதாக நாய்க்கர் வந்து தெரிவித்து உள்ளனர். மறந்துடாம இந்த நியூஸை பற்றி கமெண்ட்ல பின் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாங்க இந்த சென்னை ஏர்போர்ட்லையும் சரிங்க, பஞ்சவர்ண கிளியும் சரி, வேறு நிறைய விலங்குகளும் சரி, உயிரினங்களுக்கு வந்து கருத்து தான் எப்போ வர்றாங்க. எல்லாமே ஒரு மதிப்பு வந்து லட்சக்கணக்கு தான் எப்போ போயிட்டு இருக்குது. இந்த நியூஸை பற்றி தெரிஞ்சால் கமெண்ட்ல பின் பண்ணிட்டு போங்க. நம்ம அடுத்த சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ. ஜெய் ஹிந்த்.